செகண்ட் ஹேண்டில் இவ்வளோ ஸ்கேம் நடந்தால் நல்ல கன்சல்ட்டிங் இருக்குது. டயரை சுற்றி விட்டு பாருங்கள். இதை நீங்கள் ஃபுல்லாக அப்படிங்கும் போது எடுத்துகிட்டு அது நீ சந்தோஷமாக ஓட்டணும்னு நினைப்பியா, இல்லை எடுத்து ஒரு 3 மாதம் ஓட்ட இருக்கும், அடுத்த ஒரு வருஷம் ஃபுல்லாக பட்டறையில் இருந்துச்சுன்னா எதுக்கு அந்த பைக் எடுத்தால், எதுக்கு தேவையில்லாமல் ஒரு செலவு. இன்ஜினில் வந்து பேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. என்ன கண்டென்ட்டு என்ன விஷயம் நான் சொல்கிறேங்கிறத தெளிவாக காது கொடுத்து கேளுங்க. இன்ஜின் அது சின்ன நாய்ஸ் கேட்டால் கூட அந்த பைக் தயவு செய்து வேணாம். அதை நீங்கள் எடுத்து 20-25,000 நீங்கள் செலவு பண்ணால் மட்டும்தான் அந்த இன்ஜின் திரும்பி ரெடி ஆகும். ஸோ அது அந்த ஹார்ட் சர்ஜரி வேலையே நமக்கு வேணாம். நான் எவ்வளோ பசங்களை பார்த்துட்டேன், அசால்ட்டாக ஏமாத்திடுறானுங்க, அசால்ட்டாக ஏமாந்துடுறானுங்க. இந்த டிஸ்கை வந்து நீங்கள் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு இந்த வண்டி ஓடி இருக்குது அப்படின்னு டிஸ்கே காட்டி கொடுத்துரும். இந்த கேமரா அந்த பையன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். ஃபியூல் பம்பில் வந்து 12,000 ரூபா இப்போ மாற்ற போகிறான். ஒரு ஃபினான்ஷியலாக அது ஒரு அடியை போட்டு விட்ருவோம். ரேண்டமாக நீங்கள் கன்சல்ட்டிங்கில் வந்து உங்கள்கிட்ட பைக்கை கொடுக்கும்போது சரி, செல்லரும் சரி பையரும் சரி, அவங்க டிமாண்ட் பண்ணிக்கிறது என்னென்னா ஸ்டாக் டயரு, புது டயர் போட்டிருக்கோம், புதுசாக ஸ்ப்ராக்கெட் மாற்றிருக்கோம், பிரேக் பேட் புதுசு, வண்டி ஃபுல்லாக வாட் வாஷ் பண்ணியிருக்கோம், புது ஸ்டிக்கர் இறக்கியிருக்கோம். இந்த மாதிரி தான் செல்லரும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ரெடி பண்ணிக்கிறதும் இதுதான் இருக்கும். நீங்கள் பை பண்ணுறவங்களும் நீங்களும் அதிகமாக பார்க்குறது கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குது, 2 டயரும் புதுசாக இருக்கா, ஸ்ப்ராக்கெட் புதுசாக இருக்கா, இந்த மாதிரி ஒரு நார்மலாக நீங்கள் நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்க அந்த ஒரு விஷயத்தை இல்லாமல் உடச்சி இன்னும் மேற்கொண்டு ஒரு படி மேலே போய் என்னென்ன தெளிவாக செக் பண்ணணும், நீ ஆக்சுவலாக செக் பண்ண வேண்டிய விஷயமே என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்க. ஸோ இந்த ஒரு பைக் வந்து நீங்கள் ஒரு டவுட் இப்போ வந்திருக்கும், இந்த பைக்கு நான் வாங்க போகிறதே கிடையாது, ஸோ இதை நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு. பிரச்சனையே கிடையாது. நீங்கள் இதில் இருக்க விஷயம் தான் இன்னும் வரைக்கும் இதில் இருக்க தான் அப்படியே அப்டேட் பண்ணி தான் எல்லா பிராண்ட்லேயும் அப்படியே பெருசாகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பேசிக் இதில் இருக்கிறது நீங்கள் எல்லாம் இந்த பைக் வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். சிம்பிளாக சொன்னால் இந்த பைக் எல்லாத்துக்கும் பொருந்தும். இதில் என்னென்ன சொல்கிறனோ அதை நீங்கள் செக் பண்ணாலே எந்த ஒரு பைக்குமே நீங்கள் எடுத்தலாம். ஒரு 200cc 250cc 390cc நீங்கள் வந்து டாமினர் 400 வரைய, இந்த 155cc நீங்கள் டாமினர் 400 வரைய, D400 வரைய நீங்கள் எல்லா பைக்கும் நான் என்னென்ன செக் பண்ண சொல்கிறேனோ அதை நீங்கள் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கனாலே போதும். ஒரு 98% வந்து நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டான பைக்கை எடுத்துடலாம். இது வரைக்குமே நான் எத்தனையோ பேருக்கு நான் பைக்கை எடுத்து கொடுத்துருக்கேன், வாங்கி கொடுத்துருக்கேன், நல்லா போயிட்டுருக்கு. சில பைக் நல்லா எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் எந்த ஒரு வண்டியுமே நான் கிலோமீட்டர் செக் பண்ணதே கிடையாது. பிகாஸ் கிலோமீட்டர் நாட் அ மேட்டர். உண்மையாலுமே அது ஒரு விஷயமே கிடையாது. கிலோமீட்டரும் சரி, இந்த நீங்கள் டயர் செக் பண்ணுறீங்க, இங்கே நான் நிறைய பேரை பார்க்குறேன், டயர் நல்லா இருக்கா என்கிட்ட கேட்குறவங்களே இதுதான், பைக் எப்படி இருக்குது நான் எடுத்துக்கிறேன், ஆனால் டயர் நல்லா இருக்கா, ஸ்ப்ராக்கெட்லாம் பூஸ் போட்டிருக்காங்களா, கிலோமீட்டர்லாம் எவ்வளோ ஓடி இருக்குது, ஒரு 24 கிலோமீட்டருக்கு உள்ளே ஓடி இருக்கா, இப்போலாம் நிறையா பேர் இருக்கு. கிலோமீட்டர் நான் அடிச்சு சொல்கிறேன், பிரச்சனையே கிடையாது. என் சேனல்லே நான் போட்டிருக்கேன். என்னோடய பைக்கை நான் விற்றது நான் 47,000 சில்லற கிலோமீட்டர் நான் ஓட்டி விற்றேன். ஆனால் அந்த பைக்கு இப்போ சேலுக்கு நின்று விற்றுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா 17,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது, ஸ்டாக் டயர் அப்படின்லாம் சொல்லி விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களும் இந்த மார்க்கெட்டிங் பிளேஸில் இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நீ வந்து நம்ம போயிட்டு விற்கிறவங்கள சொல்ல முடியாது. விற்கிறவங்கள போய்ட்டு நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, சரி பண்ணிங்க, தப்பு பண்ணுறவன் தெரிஞ்சு தான் பண்ணுறான். அவங்கள போய்ட்டு சரி பண்ணிக்கன்னு சொல்லவும் முடியாது. அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து இது ஒரு பைக்குக்காக இவ்வளோ பண்ணணுமான்னு போயிடும். அந்த ஒரு அட்வான்டேஜ் தான் இங்கே இவ்வளோ பிரச்சனை. நான் எவ்வளோ பசங்களை பார்த்துட்டேன், அசால்ட்டாக ஏமாந்துடுறானுங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டேன். பரவாயில்ல, அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேலே பார்த்துட்டீங்க, நல்லா சிரிக்கிறீங்க, அதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் தான் நிறைய கேள்வி கேட்டீங்க, இது எப்படி செக் பண்ணணும், அதை எப்படி செக் பண்ணணும் நிறையா கேட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ எனக்கான வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு இது எப்படி செக் பண்ணுறது நான் ஃபுல்லாக ஹெட்டு ஃப்ரண்ட்டில் ஆரம்பித்து நான் டைல் வரைய நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பைக் எடுக்கலை, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கலை, எப்படியா இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் நீங்கள் நார்மலாக ஒரு 100cc பைக்கும் ஒரு ஹீரோ ஹோண்டா, ஒரு ஷைன் அப்புன்னு நீங்கள் எடுக்கலாம். 155cc இந்த மாதிரி ஒரு பீஸ்ட்டையும் நீங்கள் எடுக்கலாம். இல்லை 200cc 390cc என்ன பைக் வேணாலும் எடுக்கலாம். நான் சொல்ல போகிற விஷயம் எல்லாத்துக்கும் சேம் டு போத், எல்லாத்துக்குமே பொருந்தும். எப்படி பார்த்தாலுமே நீங்கள் ஏமாந்துடுறீங்க. அண்ட் தென் நிறையா இருக்குது. நான் வந்து இப்படி சொல்கிறத விட உங்களுக்கு நான் டேரெக்டாகவே நான் காட்டி சொல்கிறேன். இந்த பைக்கும் செகண்ட் ஹேண்டில் வாங்கின பைக்கு தான். இந்த கேமரா அந்த பையன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். ஃபியூல் பம்பில் வந்து 12,000 ரூபா இப்போ மாற்ற போகிறான். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. காசு இல்லைன்றதுக்காக தான் செகண்ட் ஹேண்டில் போய் எடுக்கிறது. நீங்கள் எடுத்துகிட்டு அது நீ சந்தோஷமாக ஓட்டணும்னு நினைப்பியா, இல்லை எடுத்து ஒரு 3 மாதம் ஓட்ட இருக்கும், அடுத்த ஒரு வருஷம் ஃபுல்லாக பட்டறையில் இருந்துச்சுன்னா எதுக்கு அந்த பைக் எடுத்தால், எதுக்கு தேவையில்லாமல் ஒரு செலவு. நீ வேலைக்கு போயிருந்தாலும் உன்னோட போச்சு அந்த லாஸு. வீட்டில் அடம்பிடிச்சி இது மாதிரிலாம் எடுத்திருந்தீங்கன்னா உன் ஃபேமிலியே மொத்தமாக அது ஒரு ஃபினான்ஷியலாக அது ஒரு அடியை போட்டு விட்ரும். அவங்க ஏகப்பட்ட பிளானில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீ குறுக்க ஒரு 60,000 70,000 இந்த மாதிரி ஒரு வண்டி தூக்கிட்டு இருந்து அதில் தான் ரேட்டு இதாகிடுச்சுன்னா எதுக்கு இது. ஸோ திஸ் இஸ் ஒய் ஐ மேக் திஸ் கண்டென்ட். ஸோ அப்படியே நான் சொல்கிறேன். ஸோ எல்லாமே ஃப்ரண்ட் டயர் பார்க்கும்போது டயர் எல்லாம் செக் பண்ணுவீங்க.
டயர் செக் பண்ணிவிட்டு அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, ஒரு 10,000 கிலோமீட்டர் வச்சு ஓடுமா அப்படின்ட்டுலாம் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், டயர் பிரச்சனை கிடையாது, 2000 ருபீஸ் நீங்கள் எடுத்து நீங்கள் புதுசு போட்டாலுமே ஃபுல்லாக 10,000 15,000 கிலோமீட்டர் நீங்கள் தான் ஓட்டி தீர்க்க போகிறீங்க. அடுத்து நீங்கள் தான் புது டயர் போட போகிறீங்க. டயரை காட்டிலும் மோர் தென் நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் அந்த அலை. இந்த ஃப்ரண்ட் அலை எப்படி நீங்கள் செக் பண்ணணும்னா, சென்டர் ஸ்டாண்ட் இருக்க வண்டிக்கு பிரச்சனை இல்லை. மேபி சென்டர் ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா வண்டி கொஞ்சம் ஒன் சைடாக சாய்ச்சிக்கிட்டு இந்த ஃப்ரண்ட் டயரை சுற்றி விட்டு பாருங்கள். இதை நீங்கள் ஃபுல்லாக சுற்றி விட்டு பார்க்கும்போது ஃபுல்லாக நல்லா ஸ்பீடாக சுற்றி விட்டுட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபுல்லாக நல்லா ஒரு அமைதியான இடத்துல சுற்றி விட்டு பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வரும். அந்த டிஸ்கிலேருந்து டிஸ்க்கு போய் இந்த டிஸ்க் இருக்குல்ல, அந்த டிஸ்க்கு போய் இந்த கேலிப்பரில் லைட்டாக டப்பு டப்பு டப்புன்னு எடுத்து ஒரு சவுண்டு வரும். அந்த டிஸ்க்கு போய் இடிக்கிறதுனாலே இந்த அலை வந்து கரெக்டான ஒரு ரேஷியோவில் சுற்றலை, அது ஒரு பெண்ட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதுல ஒரு எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஸோ கன்ஃபார்ம் அது பெண்ட் ஆகிட்டுருக்கு. இந்த அலையை வந்து இங்கே சில மெக்கானிக்லாம் சொல்லுவாங்க அலாய் பெண்ட் எடுத்துக்கலாம், டிஸ்க்கு பெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா. அது என்னை பொறுத்தவரையில் அது வந்து ஒரு 100% அது கன்ஃபார்மாக கரெக்டாக பண்ணவே முடியாது. அது எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த அலாய் வந்து நீங்கள் புதுசு போடணுன்னா வண்டிக்கு ரேட்டு மாறும். 6,000 8,000 12,000. இந்த டிஸ்க்கு மட்டுமே 2,000 கிட்ட வரும். யமஹாவுக்கு 1,000 சம்திங், டியூக்குலாம் 1,800 900 வரும். ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் செக் பண்ணாமல் இருந்தாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7,000 லாஸ். புதுசு நீங்கள் மாற்றணும்னா ஒரு 7,000 லாஸ். ஸோ இந்த ஃப்ரண்ட் டயரில் மட்டும் இவ்வளோ விஷயம் இருக்குது. இது இல்லாமல் இந்த கேலிப்பர்லேயும் கொஞ்சம் செக் பண்ணணும். கேலிப்பர் கூட மேட்ரு கிடையாது. இந்த கேலிப்பர் டிஸ்க்கை வந்து நீங்கள் இப்படி தேய்ச்சி பார்த்தீங்கன்னா, இது எந்த அளவுக்கு இந்த வண்டி ஓடி இருக்குது அப்படின்னு டிஸ்கே காட்டி கொடுத்துரும். கிலோமீட்டர் இந்த வண்டிக்கு வெறும் 10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது, 5,000 கிலோமீட்டர் தான் ஓடின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த டிஸ்க்கை நீங்கள் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு போராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கிறத டிஸ்கில் தெரிஞ்சிடும். இந்த டிஸ்க்கு நீட்டாக நீங்கள் தேய்க்கும் போது சாஃப்டாகவே இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. ஒருவேளை இந்த டிஸ்கோட இந்த எட்ஜில் இருக்க வித்தும் உள்ளே இருக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுன்னா அவங்க பிரேக் பேட்ஸ்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் ரொம்ப ரஃப்பாக நிறைய கிலோமீட்டர்ஸ் ஓட்டினாங்கிறதுனால மாற்றமே கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் இப்படி தான் பார்த்தாகணும். இதனாலேயே உங்களுக்கு வந்து இது நீங்கள் பார்க்காம எடுத்திங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 6,000 to 7,000 உங்களுக்கு லாஸ் நீங்கள் புதுசாக போடுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் அப்படியே நீங்கள் வந்து இந்த ஃபோர்க் செக் பண்ணணும். இந்த ஃபோர்க்கு சிம்பிள், ரொம்ப நீங்கள் இது கஷ்டப்படலாம் வேண்டியதில்லை. ஹாண்ட்பாரோட பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக கரெக்டாக தெளிவாக பார்க்கணும். ஃபோர்க்கை மட்டும் நீங்கள் பார்க்கும்போது ஜஸ்ட் நீங்கள் ஒரு இந்த இடத்த நீங்கள் இப்படி தேய்ச்சிட்டு கையை பார்த்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி கருப்பாக ஒரு அழுக்காக இருந்துச்சுன்னா அது பிரச்சனை கிடையாது, அது வந்து ஒரு ஜஸ்ட்டு டஸ்ட்டு. அதே அந்த கருப்பு அழுக்கோட ஏதோ ஒரு லிக்விட் உங்களுக்கு கையில் படுது, ஒரு மாதிரி உங்கள் வேர்வை மாதிரியோ இல்லை சம்திங் ஒரு வாட்டர் கண்டென்ட்டோடு சேர்ந்த மாதிரி ஒரு அழுக்கு வருது அப்படின்னா அந்த ஃபோர்க்கு ஒன்று ஃபுல்லாக பெண்டாகி அந்த ஆயில்ஸ் லீக் ஆகிட்டு இருக்கும். இல்லைனா அவங்க அதை சரி பண்ண ட்ரை பண்ணியும் அது முழுசாக ரெடி ஆகாமல் அவங்க அதை அப்படியே வச்சு சேல் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஏன் அந்த இதெல்லாம் பூசு போட மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஃபேரிங்கை கூட பூசு போட்டு விற்றுருவாங்க. ஆனால் இந்த அலை, இந்த ஃபோர்க்கு, இன்னும் மேஜரான விஷயம் இந்த பேரிங் இதெல்லாம் பூசு போட முடியாது. புதுசு போட்டோம்னா கிட்டத்தட்ட இது மட்டுமே இந்த ரெண்டு லெக்கோடு சேர்த்து உங்களுக்கு இந்த டீ ஸ்டெம்புன்னு சொல்லுவாங்க 12,000 கிட்ட வரும். ஸோ அப்படிங்கும்போது அதெல்லாம் அவங்களால அது புதுசுலாம் போட்டு அவங்க விற்றாங்கன்னா அவங்களுக்கு அதில் ஃபுல்லாக ஒரு காசே நிற்காது. அந்த வண்டியோட ரேட்டு இன்னும் ரொம்ப அதிகமாக போயிடும். ஸோ அதனால் இதெல்லாம் அப்படியே சரி பண்ணி தான் ஏதாவது கண்டிப்பாக அது இப்போ 2015 மாடலா 2015 மாடல் இருக்கும்போது இதெல்லாம் ஆயில்ஸ் எல்லாம் 2-3 டைம் மாற்றிருப்பாங்க. மாற்றினால தான் இதுலேயும் இப்போ திரும்பி இந்த பையன் எடுத்து இந்த லெஃப்ட் லெக்கு பூசு போட்டிருக்கான். ஆனால் அவன் எடுக்கும் போது நல்லா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவன் இந்த மாதிரி நல்லா தடவி ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துருந்தானா ஒரு மாதிரி அந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கும். அப்படி இருந்துச்சுனாலே அந்த லெக்கு காலியாக போகுது, இல்லை காலியான லெக்கை திரும்பி அவங்க கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிக்காங்கிறத ஒரு மாற்றம் கிடையாது. ஸோ இந்த சொன்னேன்ல, இந்த டீ ஸ்டம்போட அந்த லெக்கு நீங்கள் 2 இதுவும் பாத் சைடு இருக்குன்னா 12,000 ரூபா வரும். சிங்கிள் லெக் மட்டும் வாங்கினா அந்த 2 லெக்கு வந்து 2,000 4,000 தான். ஃபுல் சிஸ்டம் நீங்கள் எடுத்துங்கன்னா 12,000 ரூபா வரும். தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இந்த ஃப்ரண்ட் டயரு இந்த ஃபோர்க்கோடையே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 18,000 ரூபா புரியும்னு நினைக்கிறேன். சேனாண்ட ஏன் எடுக்க வேணான்னு சொல்கிறேன், அப்படி எடுத்தால் ஏன் இவ்வளோ செக் பண்ண சொல்கிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். 12,000 ரூபா மெக்கானிக்கிட்ட கொடுத்து நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ட்ரு பண்ணி ஓட்டிக்கலாம். ஆனால் நீங்கள் ஷோரூம்னு கொண்டு போய்ட்டு ஃபுல் சர்வீஸ் விட்டிங்கன்னா ஷோரூமில் உங்களை ஒரு மாதிரி ஏதோ ஒன்றுமே தெரியாத பையன் மாதிரி பார்த்து சிரித்து இதெல்லாம் மாற்றணுன்னாப்பா ஆகணும் அப்படின்றவங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஃபோர்க்கு இதுதான் நான் திரும்ப அதான் சொல்கிறேன். அண்ட் தென் இதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஹேண்டில் பார்க்கு வரணும். இந்த ஹேண்டில் பார் செக்கை பொறுத்தவரைய இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இதெல்லாம் நான் உங்களுக்கு நேரில் சொல்லி கொடுத்தா கூட உங்களுக்கு புரியாது. இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஓகேன்னு பாருங்கள். இது ஒரு சென்டர் ஸ்டாண்ட் இருக்க பைக்காக இருந்தால் நீங்கள் சென்டர் ஸ்டாண்டை போட்டுட்டு இந்த ஹேண்ட்பார் நீங்கள் நேராக வச்சு விட்டிங்கன்னா அது அப்படியே நிற்கணும். அதாவது ஃப்ரண்ட் டயரு
லேண்ட்லேருந்து. அது இந்த மாதிரி நிற்கலை, ஏதோ ஒன் சைடு அது போகுதுன்னா அந்த ஃபோர்க்கோட இந்த ஹேண்டில் பார் சைடு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இல்லைனா ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒன் சைடு இம்பாக்ட் ஆகி அந்த சைடு அந்த ஒரு வெயிட் அப்படியே இருக்குது. இந்த உள்ளே இருக்குல்ல இந்த ராடு தான் முக்கியமான விஷயம் தான். இவ்வளோ பெரிய ஹேண்டில் பார் கிட்டுக்கே இந்த 2 ராடு தான் முக்கியமான விஷயம். அந்த ராடில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, அதில் ஏதாச்சும் வெல்ட் அடிச்சிருக்காங்க, இல்லை அதில் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஹேண்டில் பாரில் உங்களுக்கு ஃபுல்லாக கொலாப் ஆயிரும். இந்த ஹேண்டில் பார் ராடை மட்டும் கம்மி ரேட்டில் மாற்றிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்றாங்க கன்சல்ட்டிங்லையும் சரி. இல்லை ஒரு பையன் வேண்டாமா இப்போ நானே வண்டி விற்கிறனாலுமே இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாம், இல்லாட்டி சரி பண்ணி கொடுக்கலாம். ரெண்டுமே பண்ணாமல் அப்படியே கொடுத்துட்றாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து இந்த கையெல்லாம் செம்ம வழி எடுக்க ஆரம்பிச்சு சொல்கிறாங்களா. இந்த ஃப்ரேமை இந்த மாதிரி இந்த ரைடிங் போர்ஷன்லாம் ரொம்ப அக்ரெசிவாக இருக்க பைக்லாம் ஓட்டினோம்னா ஒரு மாதிரி கையெல்லாம் கொஞ்ச நேரத்துலேயே வலிக்க ஆரம்பிச்சிருக்கிறதுக்குலாம் ரீசன் இதுதான். அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்கள்லாம் பண்ணுற கூத்துனால தான் இந்த ஹேண்டில் பாரில் ரெஸ்ட் வலி, இந்த வழிலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுலாம் இதனால தான். இது ஒரு பர்ஃபெக்டான, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நேராக வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார் பொசிஷன் நேராக இருக்கும்போது அந்த ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு மர்காட் தெரியும்ல, அதுவும் நேராக இருக்கணும். ஒருவேளை அந்த மர்காடு லெஃப்ட்டில் போய் ஹேண்ட் பார் எதுவும் நேராக இருந்துச்சுன்னா, இல்லை ஹேண்ட் பார் லெஃப்ட்டில் போய் மர்காட் நேராக இருந்துச்சுனாலோ இந்த டீ ஸ்டெம்ப் கிட்டில் உங்களுக்கு ஏதோ ஒரு கையில் ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது. இல்லைனா ஆக்சிடென்ட் ஆகி ரெடி பண்ண பைக்கு, ஓப்பனாக சொல்கிறேன், ஆக்சிடென்ட் ரெடி பண்ண பைக்கில் மட்டும்தான் இந்த பொசிஷன் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஹேண்ட் பார் கரெக்டாக இருக்கும். ஆனால் மர்காடு ஃப்ரண்ட் மர்காடோட அலையோட லைட்டாக லெஃப்ட்லேயோ இல்லை ரைட்லேயோ போயிருக்கும். இல்லைனா டயர் கீரில் எல்லாமே கரெக்டாக இருக்கும், அந்த அலைன்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும், இந்த ஹேண்ட் பார் ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ போயிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. இதுக்கு முன்னாடி நான் 12 டயர் ஆகும்னு சொன்னேன். இந்த ஸ்டெம்போ அந்த ஸ்டெம்ப் இல்லாமல் இந்த 2 ராடோட சேர்த்து இந்த கிட்லாம் ரேட் யோசிச்சு பார்த்துக்குங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டுமே இவ்வளோ இருக்குது. இவ்வளோ விஷயம் நீங்கள் ஃப்ரண்ட்டில் மட்டுமே செக் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் டிஸ்பிளேக்கு வரணும். டிஸ்பிளே வரும்போது கொஞ்சம் பழைய வண்டியெல்லாம் எடுத்திங்கன்னா அந்த டிஸ்பிளேல கொலாப் பண்ணி வச்சுருப்பானுங்க. டிஸ்பிளே ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் பரவாயில்ல, ஒரிஜினல் கிலோமீட்டர் 39,000 சில்லற கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதை நாங்கள் அப்படியே வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பனாக தெரிஞ்சு எடுத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இதே வண்டியை 10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, 5,000 கிலோமீட்டர் ஓடின்னு சொல்லலாம் விற்கிற ஆளுங்கலாம் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ஆளுங்கலாம் இருக்காங்க. ஸோ அது ஏன் அப்படி குறைக்கிறாங்கன்னா, இது 39,000 கிலோமீட்டர்னா எனக்கு தெரியும் இதோட இன்ஜின் லைஃப் எவ்வளோ இருக்குது, இந்த நான் நோட்டை வச்சு நான் கண்டுபிடிச்சிருப்பேன். ஆனால் 1,00,000 கிலோமீட்டர் ஓடின வண்டியும் நான் வீட்டுலாம் நான் பார்த்துருக்கேன். 90,000 80,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிலாம் சேலுக்கு வந்து நின்று பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அது கம்மி கிலோமீட்டரில் வேறு யாருக்கிட்டே போயிருக்கும். ஸோ கிலோமீட்டர் வந்து செக் பண்ணாதீங்க. என்னை கேட்டால் அது வேஸ்ட்டு. இதுவுமே உண்மையாக இருக்குமான்னு கேட்டால் 100% தெரியலை. ஸோ கிலோமீட்டர் செக் பண்ணுறது என்னை கேட்டால் டோட்டலாக வேஸ்ட்டு. நீங்கள் இன்ஜின் பீட்டை இன்ஜினோட லுக்கை வச்சே நீங்கள் சொல்லிடலாம் வண்டி எந்த அளவுக்கு அது விளங்குமா விளங்காதாங்கிறத, ஆகுமா ஆகாதுங்கிறத நீங்கள் இன்ஜின் பீட்டையும் இன்ஜினை வச்சே சொல்லிடலாம், இன்ஜினோட லுக்கை வச்சும் சொல்லிடலாம். இன்ஜின் சுற்றி இருக்க அந்த தூசி இதை வச்சே நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடலாம். கிலோமீட்டருக்கும் வண்டியோட கண்டிஷனுக்கும் ரீசன் சம்மந்தமே கிடையாது. பழைய இந்த மாதிரி வண்டிக்கு வேணால் நான் ஒத்துப்பேன். இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு வந்துட்டாலே கிலோமீட்டருக்கும் இந்த இன்ஜினுக்கும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எல்லாமே நீங்கள் வந்து ரீஃபில் பண்ணலாம் திரும்பி. ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டுமே இவ்வளோ விஷயம். அடுத்து அப்படியே வரும். அண்ட் தென் ஃப்ரண்ட்லேயே நீங்கள் இவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்குது. இதை முடித்த உடனே அப்படியே டாக்குமெண்ட் செக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம முக்கியமான விஷயம் இதயம் இன்ஜினுக்கு வந்துடும். இந்த இன்ஜினை பொறுத்தவரைய நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி செக் பண்ணிங்கனாலே நீங்கள் ஏமாந்துருவீங்க. சிம்பிளாக ஒன்று விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஜினில் வந்து பேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த பேக்கிங் வந்து புதுசாக இருக்கா பழசாக இருக்கான்னு ஒன்று செக் பண்ணலாம். அந்த பேக்கிங்கிறது என்னங்கிறத நான் அப்படியே சைடில் நான் ஃபோட்டோவில் போடுறேன். அந்த பேக்கிங் வந்து புதுசாக எதுவும் போட்டிருந்தாங்க அப்படின்னா, இன்ஜினை பிரிச்சிருக்காங்கன்னா அந்த பேக்கிங் வந்து புதுசாக தான் மாற்ற முடியும். அது மாற்றினா மட்டும் தான் இன்ஜின் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த பேக்கிங்கோட அந்த இன்ஜின் வந்து ஃபுல்லாக பழசாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த பேக்கிங் மட்டும் புதுசாக எட்டிட்டு நிற்கும். அந்த பேக்கிங்கை வச்சு நீங்கள் வந்து அந்த இன்ஜின் வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இன்ஜின் வேலை பார்த்தா என்ன ப்ரோ, இன்ஜின் வேலை ஒழுங்காக பார்த்துருக்காங்கன்னு செக் பண்ணால் போதும்ல ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்பேன். ஸோ கரெக்டு தான். ஸோ அப்படி வரும்போது இன்ஜினோட பீட் வந்து அது எப்படி சொல்கிறது, உங்கள் சர்க்கிளில் கண்டிப்பாக யாராவது வண்டி வச்சுருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் அந்த பீட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அந்த பீட்டுக்கு மேலே வேறு ஏதாச்சும் ஒரு நாய்ஸ் வந்துச்சுனாலோ, நார்மலாக எல்லா பைக்குக்கும் சிமிலராக அந்த ஹெட்டு போர் வால்வு வந்து கிளியர்னஸ் கரெக்டாக இல்லைனா ஒரு சவுண்டு வரும். டப்பட வண்டி சவுண்டை தாண்டி அந்த இன்ஜினோட ஹெட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு நாய்ஸ் கிடுக்கிடுன்னு ஒரு மாதிரி டப்படன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் சவுண்ட்லாம் கேட்டுச்சுன்னா அந்த வண்டியை அப்படியே அங்கேயே போட்டு புதைச்சிட்டு நீங்கள் கிளம்பிடுங்க, வேறு வண்டி பார்க்க போயிடுங்க. அந்த வால்வு பிரச்சனை வந்துச்சுனாலே ஐயோ, அந்த போர் பிஸ்டன்லேருந்து ஃபுல்லாக புதுசு வச்சு, இன்னும் டியூக்கெலாம் இருந்துச்சுன்னா டியூக்கை வச்சு நீங்கள் இன்ஜின் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கணும். அதில் தப்பாக எதுவும் யாராவது தெரியாமல் எதுவும் மாட்டிட்டாங்கன்னா வண்டி ஃபுல்லாக ஸ்டார்ட்டே ஆகாது. அந்த சிம் வந்து ஓரளவு பெருசாக போயிடுச்சுன்னா பிஸ்டன் பெண்ட் ஆயிரும். அது சின்னதாக ஆகிடுச்சுன்னா வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. ஸோ அந்த இன்ஜினை பொறுத்தவரையே கரெக்டான ஆள் சரி பண்ணலான்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் முடிஞ்சிடும்.
ஸோ இன்ஜின் வேலை பார்த்த வண்டியை ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இன்ஜின் வேலை பார்க்குறவங்க வந்து எல்லாத்தாலையும் கரெக்டாக பார்க்க முடியாது. அதுக்கெலாம் ஒரு சிக்னேச்சரான மெக்கானிக்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களால மட்டும்தான் அந்த இன்ஜினை வந்து கரெக்டாக சொல்லி பேசி கரெக்டாக வந்து பிரித்து மாட்டியிருப்பாங்க. அப்படி மாட்டிருக்க வண்டி வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ இது எதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீ வண்டி பார்க்க போகிறீங்க, அந்த வண்டி இன்ஜின் வேலை பார்த்த வண்டி அப்படின்னா இதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஸோ தெரிஞ்சவங்க நல்லா பண்ணியிருக்க மெக்கானிக் வந்து அந்த இன்ஜினை திரும்பி ரீபோர் பண்ணி கரெக்டாக ரீபோருங்கிற மாதிரி, ரீபோர்லாம் சின்ன வண்டிக்கு தான் பண்ண முடியும், பெரிய வண்டிக்கு ரீபோரே பண்ண முடியாது. பண்ணி போட்டிங்கனாலும் அந்த வண்டி வேஸ்ட்டு தான். ஸோ இன்ஜின் வேலை நல்லா பார்த்துருக்க மெக்கானிக் பண்ணாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஒருவேளை அந்த பேக்கிங் கிட்டோட அந்த வண்டி நிற்கிதுன்னா அந்த மெக்கானிக் எப்படி பண்ணியிருப்பாங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த பேக்கிங் கிட்ட பூசுக்கு போட்டிருக்க வண்டிலாம் எடுக்காதீங்க. இன்ஜின் மேக்ஸிமம் பிரிக்காத வண்டி எடுத்தால் கூட பிரச்சனை கிடையாது. இன்ஜின் சீஸ் ஆனால் கூட நீங்கள் பிரித்து நல்ல மெக்கானிக்கை வச்சு நீங்கள் சரி பண்ணிப்பீங்க. போய் தொலையுது, எடுத்துட்டோம், சரி பண்ணிப்போம் அப்படின்னு பண்ணிக்கலாம். ஏற்கனவே இன்ஜின் வேலை பார்த்த வண்டி சேலுக்கு வந்திருக்கு, நீங்கள் அது தெரியாமல் எடுத்துட்டீங்க அப்படின்னா புதுசாக பிடிக்கிற மெக்கானிக் வந்து சொல்லியே தான் பிரிப்பார். ஏற்கனவே பார்த்துருக்குது, எப்படி பார்த்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ வந்து உள்ளே என்னென்ன போயிருக்குன்னு தெரில. நார்மலாக ஆகிற காசை விட ஒரு 20,000 இன்ஜின் வேலைக்கு ஆகுதுன்னா 25,000 சேர்த்து தான்ப்பா ஆகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை இன்ஜினில் வந்து இது கிளியராக தெரிஞ்சுக்குங்க. விஷயம் என்னென்னா, பேக் சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வண்டியை லிஃப்ட் பண்ணிக்கிங்க, ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு லிஃப்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இப்படி புஷ் பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ அந்த ஹார்டாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு சஸ்பென்ஷன் நல்லா தான் இருக்கும். அது போக 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 சரியாகிக்கும். ஆனால் ஒருவேளை அது ரொம்ப டப்பட்டன்னு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி குதிக்குது, ரொம்ப குலுங்குது அப்படின்னா சஸ்பென்சர் ஃபுல்லாக வீக் ஆகிடுச்சு. அதை திரும்பி வந்து ரீபில்ட் பண்ண முடியாது, ரீப்ளேஸ் தான் பண்ண முடியும். ஸோ அந்த சஸ்பென்சர் ரேட் வந்து ஒவ்வொரு வண்டிக்கும் சிமிலராக இருக்காது, மாறும். 4,500 3,500 ஆரம்பிச்சு 7,000 8,000 வரைக்கும் போகும். ஸோ நீங்கள் சஸ்பென்ஷனும் கரெக்டாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் சஸ்பென்ஷனில் ரொம்ப உள்ளே இருக்கும். உங்களுக்கு வந்து அதெல்லாம் நீங்கள் அதை நீங்கள் மைண்ட் பண்ணிக்கவே மாட்டீங்க. பைக் லுக்கை பார்த்துட்டு கிலோமீட்டரை பார்த்துட்டு இப்படியே எடுத்து வந்துடுவீங்க. ஸோ சஸ்பென்ஷன் நல்லா செக் பண்ணிக்கங்க. நான் சொன்ன அந்த முக்கியமான விஷயம்லாம் இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது தான். நான் இருந்தாலும் நான் ஒரு சின்ன ஹெட்லைன் மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் அலாய், ஃப்ரண்ட் டிஸ்க்கு, அதோட அப்படியே அந்த டீ ஸ்டெம்போட ஹேண்டில் பார் செக் பண்ணிங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டுமே இவ்வளோ செக்அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஜினுக்கு வாங்க. இன்ஜினுக்கு வந்தீங்கன்னா இன்ஜின் நாய்ஸு அதெல்லாம் நான் சொன்னேன்ல, இன்ஜின் நாய்ஸ் செக் பண்ணிக்கங்க. இன்ஜின் அது சின்ன நாய்ஸ் கேட்டால் கூட அந்த பைக் தயவு செய்து வேணாம். அதை நீங்கள் எடுத்து 20-25,000 நீங்கள் செலவு பண்ணால் மட்டும்தான் அந்த இன்ஜின் திரும்பி ரெடி ஆகும். ஸோ அது அந்த ஹார்ட் சர்ஜரி வேலையே நமக்கு வேணாம். இன்ஜின் செக் பண்ணிங்க. இன்ஜின் செக் பண்ணதுக்கப்புறம் அந்த சஸ்பென்சர்லாம் நீங்கள் யாரும் மெயின் பண்ணிக்கவே மாட்டீங்க. இனிமே வந்து நீங்கள் சஸ்பென்சர் வந்து மெயின் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கும் ரேட் அதிகம். ஸோ இது 3 முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட் செக்அப் பண்ணிக்கங்க. டாக்குமெண்ட் செக்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் தான் பைக்கோட ஓவரால் லுக்கு, கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குது, டயர் பாயிண்ட்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது, அண்ட் தென் ஏதாச்சும் இங்கே சொட்டை ஏதாவது விழுந்திருக்கா, ஏதாவது அடிப்பட்ட மாதிரி இருக்கா, இதெல்லாம் லாஸ்ட்டாக நீங்கள் பண்ணிக்கங்க. ஸோ வீடியோ கடைசி வரையாக பார்த்த நல்ல உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். சாரி, வாய் கொஞ்சம் வளரிச்சு. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் பிஸியாக இருந்தனால வீடியோ நான் காலைல எடுக்க முடியல. அதனால் ஈவினிங் வந்து எடுத்து டைம் 6:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து இது வந்து நான் மேக் பண்ணணும்னு பண்ணல. இது வந்து கமெண்ட்ஸில் வந்து நிறையா பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அதனால் சரி ஓகே, நீங்கள் கேட்கும் போதே கொடுத்துருவோம், உங்களுக்கும் லாபம் எனக்கும் லாபம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ நான் அவசரமாக எடுத்து. ஆனால் கண்டென்ட் வந்து கொஞ்சம் நான் வளர்ற மாதிரி சொன்னாலும் உங்களுக்கு தெளிவாக நான் என்னென்ன முக்கியமாக பார்க்கணுங்க நான் சொல்லிட்டேன். ஸோ இதுதான், நீங்கள் நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் வந்து பெரிய செலவு உங்களுக்கு பைக் எடுத்து வைக்காது. அண்ட் தென் முக்கியமான விஷயம், பைக் எடுத்தோடனே யாருமே மாடிஃபை பண்ணாதீங்க. மாடிஃபை பண்ணாமல் எடுத்து ஒரு 2 days 3 days ஓட்டிட்டு சர்வீஸ் விட்ருங்க. ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிவிட்டு ஒரு 3,000 4,000 ஓவரால் நீங்கள் செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வண்டியை நீங்கள் ஃபுல்லாக ஓட்டி ஜாலியாக இருங்க. ஸோ நான் அப்படியே லீவ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இது பத்தலை, இல்லை இன்னும் எனக்கு நல்லா டீட்டெயில்டாக வேணும், இன்னும் ஒயரிங் பற்றிலாம் எனக்கு தெரியணும் அப்படின்னா இதுலேயும் நிறையா இருக்குது. ஒயரிங் பற்றினும் நிறையா விஷயம்லாம் இருக்குது. அது வந்து நான் அதுக்கு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும். அதை நான் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒயரிங் பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இப்போ அப்படியே நான் லீவ் பண்ணிக்கிறேன். டாட்டா, பை பாய்.